ஆண்ட்ரூ கார்னிகி ஒரே ஆள்தான், ஆனா ரெண்டு முகம். ஒரு பக்கம் இரும்பை உருக்கி ஒரு பேரரசையே உருவாக்கிய இரக்கமற்ற தொழிலதிபர். இன்னொரு பக்கம் தன்னோட மொத்த செல்வத்தையும் வாரி வழங்கி நவீன கொடைக்கே ஒரு தந்தைன்னு பேர் வாங்கினவர். வாங்க அவரோட இந்த ரெண்டு வாழ்க்கைகளை பத்தி பார்க்கலாம். இங்கதான் அந்த கார்னகியோட பெரிய முரண்பாடே இருக்கு. எப்படிங்க இந்த நெருப்பு கோட்டையை கட்டின அதே மனுஷன் இந்த மாதிரி அறிவு கோயில்களை கட்டினார்? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. இந்த முரண்பாட்டை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அந்த பணம், அந்த பிரம்மாண்டமான செல்வம், அது எப்படி உருவாச்சு? அதுக்கு என்ன விலை கொடுக்கப்பட்டது? வாங்க, எதுவுமே இல்லாத ஒரு சின்ன பையனோட கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். கார்னகியோட வாழ்க்கை ஆரம்பிச்சதே இங்கதான். ஒரே ஒரு ரூம், அதுல இன்னொரு குடும்பத்தோட சேர்ந்து வாழ வேண்டிய நிலைமை, அந்த அளவுக்கு வறுமை. கடைசியில பிழைப்புக்காக அவங்க குடும்பம் அமெரிக்காவுக்கு புறப்பட்டது. அவருடைய வளர்ச்சி இருக்கே, அது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்த ஒரு மேஜிக் மாதிரி. ஓயாத உழைப்பு, சரியான முதலீடுகள், அப்புறம் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுல இருந்த ஒரு அபாரமான திறமை. இதுதாங்க அந்த வேகமான வளர்ச்சிக்கு காரணம். சரி, அவர் ஜெயிச்சதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது என்னன்னா, அந்த காலத்துல இருந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை எடுத்து அதை ஒரு புரட்சிகரமான பிசினஸ் மாடலோட இணைச்சதுதான். முதல்ல பெஸ்ஸமர் செயல்முறைன்னு ஒரு டெக்னாலஜி, அதை அவர் கெட்டியா புடிச்சுக்கிட்டார். அது வரைக்கும் ஆடம்பரமா இருந்த எஃகு திடீர்னு ஒரு தேசத்தோட முதுகெலும்பாவே மாறிடுச்சு பாத்துக்கோங்களேன். ரெண்டாவது, செங்குத்து ஒருங்கிணைப்புங்கிற ஒரு முறைய கச்சிதமா செஞ்சார். அதாவது நிலத்துக்கடியில இருக்கிற இரும்பு தாதுவை வெட்டி எடுக்கிறதுல இருந்து அதை ட்ரெயின்ல கொண்டு வந்து ஃபேக்டரியில உருக்கி கடைசியா ஒரு எஃகு பொருளா மாத்திர வரைக்கும் A to Z எல்லாமே அவரோட கண்ட்ரோல் தான். 1901ல அவரோட கம்பெனி உச்சத்துல இருந்தப்போ அத ஒரு மலைக்க விக்கிற விலைக்கு விக்கிறாரு. அந்த ஒரு டீல், ஒரே ஒரு டீல் அவரை உலகத்தோட நம்பர் 1 பணக்காரரா மாத்திருச்சு. இன்னைக்கு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா பல பில்லியன் டாலருங்க. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். பல வருஷமா அவர் மனசுக்குள்ளேயே இருந்த ஒரு யோசனை இனி நடக்க போற எல்லாத்தையுமே மாத்தி அமைக்க போகுது. நம்பவே முடியலல்ல. வெறும் 33 வயசுல இன்னும் அவரை பணத்தோட உச்சத்துக்கே போகல. அப்பவே பணத்தை சேர்த்து வைக்கிறது எவ்வளோ கேவலமான விஷயம்னு ஒரு பர்சனல் நோட்ல எழுதியிருக்காரு. இந்த ஐடியா தான் பின்னாடி செல்வத்தின் நற்செய்தின்னு பேர் வாங்குச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கூடது இல்ல, அது சமூகத்தோடது. அது நீங்க ஒரு ட்ரஸ்டி மாதிரி இருந்து மக்களுக்கு நல்லது செய்ய பயன்படுத்தணும், அவ்வளோதான். சரி, வாங்க இப்போ அவரோட வாழ்க்கையோட செகண்ட் ஹாஃப்க்கு போலாம். அந்த தத்துவம் எப்படி ஒரு பிரம்மாண்டமான மக்கள் சேவை இயக்கமா மாறுச்சுன்னு பார்க்கலாம். அவர் தன்னோட சேவைய கல்வியில இருந்து ஆரம்பிச்சார். 1-2 இல்ல, உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 3000 பொது நூலகங்களுக்கு பணம் கொடுத்தார். ஏன் நூலகங்கள் மேல இவ்வளவு ஆர்வம்? ஏன்னா அவரே ஒரு சின்ன பையனா இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு நூலகம்னா அவருக்கு அறிவு கண்ணை திறந்து விட்டுச்சு. அந்த நன்றி அவர் சாகுற வரைக்கும் மறக்கல. அவர் கொடுத்த பணத்தோட அளவு மலைக்க வைக்கும். தன்னோட கடைசி 18 வருஷ வாழ்க்கையில மட்டும் $350 மில்லியன் மேல வாரி வழங்கியிருக்காரு. இது ஏதோ ஒரு சின்ன பகுதி இல்ல, அவரோட மொத்த சொத்துல 90%. யோசி பாருங்க, தான் சம்பாதிச்சதுல கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மக்களுக்கு திருப்பி கொடுத்துடணும்னு ஒரு வெறியோட செயல்பட்டிருக்காரு. இந்த கார்ட்டூன் பாருங்க, மக்கள் அவரை எப்படி பார்த்தாங்கன்னு இது தெளிவா சொல்லுது. அவர் வெறும் பிசினஸ்மேன் இல்ல, ஒரு பரோபகார தொழிலதிபர். எஃகு சாம்ராஜ்யத்தை எப்படி கட்டுனாரோ அதே பிளானிங்கோட, அதே வேகத்தோட பொது நிறுவனங்களையும் கட்டினார். அவரோட கொடை நூலகங்களோட மட்டும் நிக்கல. உலக புகழ்பெற்ற கச்சேரி ஹால்ஸ், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள், அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்கு? உலக அமைதியை உண்டாக்கணும்னு கூட பணம் கொடுத்திருக்காரு. சரி, இவ்வளவு நல்லது நடந்திருக்கு, மறுக்கவே முடியாது. ஆனா இங்கதான் நாம ஒரு முக்கியமான, கொஞ்சம் கஷ்டமான கேள்வியை கேட்டாகணும். இந்த பிரம்மாண்டமான செல்வம் இது எப்படி உருவாச்சு? இந்த பொது நன்மைக்கு பின்னாடி இருந்த மனித விலை என்ன? யார் அந்த விலையை கொடுத்தது? அவரோட ரெக்கார்ட் ரொம்பவே சிக்கலானது. ஒரு பக்கம் நூலகம் கட்டின வள்ளல், இன்னொரு பக்கம் 2000 பேரை கொன்ன ஒரு பெரிய வெள்ளத்துக்கு காரணமான கிளப்ல அவரும் ஒரு மெம்பர். அவரோட சொந்த ஆலையில நடந்த கொடூரமான வேலை நிறுத்தம், அதுலயும் அவரோட பேர் அடிபடுது. இந்த வரலாற்று ஆசிரியரோட வார்த்தைகளை கேளுங்க. சில தொழிலாளர்கள் அவரோட நூலகத்தை வெறுத்தாங்க. ஏன்? அவர் அவங்களோட பகல் நேரத்தை மொத்தமா எடுத்துக்கிட்டார். ஆனா வேலைக்கும் தூக்கத்துக்கும் நடுவுல இருந்த கொஞ்ச நெஞ்ச நேரத்தை நீங்க நல்லவனா மாறதுக்கான சாவின்னு சொன்னார். பாத்தீங்களா அந்த முரண்பாட்ட? அப்போ கார்னகியை நாம எப்படி பாக்குறது? ஒரு கொள்ளைக்கார தொழிலதிபரா இல்ல ஒரு புனிதமான கொடையாளரா?
ஆழமான முரண்பாடுகள் மேல கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கைய நாம எப்படி எடை போடுறது? இந்த கேள்வி 100 வருஷத்துக்கு முன்னாடி எவ்ளோ உண்மையா இருந்துச்சோ அதே அளவு இன்னைக்கும் உண்மை. ஒரு நல்ல குறிக்கோளுக்காக நாம எந்த வழிய வேணாலும் தேர்ந்தெடுக்கலாமா? நீங்களே சொல்லுங்க.